அமித்ஷா அவர்களும் வந்து அண்ணாமலைக்கு சீட்டு தராம அல்வா கொடுத்தாங்க அப்படின்னு மாணிக்கம் மாணிக்க தாக்கூரை விடுங்க, அந்த அன்னை பாவம் எங்கேயாச்சும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல எங்கேயாச்சும் ஒட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏதோ அந்த தேர்தல் கமிட்டின்னு ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்க, அவரே ஏதாவது ராஜினாமா பண்ணதா கேள்விப்பட்டேன். எனக்கு அது வேண்டான்னு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பம். இவர் வீட்டில் உட்காந்துட்டு கல் எடுத்து எம்எல்ஏ எரிஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் இதெல்லாம் பேசுவதை விட்டுட்டு அவருடைய பாராளுமன்ற தொகுதியில அவருடைய கட்சி ஏதாச்சும் நிற்குதுன்னா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அந்த வேட்பாளரை ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை சரியில்லை இது சரியில்லை சொல்வதே முழுமையான வேலையா இருக்கு. அப்படி இவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் எதுக்காக நீங்க அந்த பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணீங்க? உங்களுக்கு தான் கட்சி ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு, ஏதோ தேர்தல் தலைமை குழு பொறுப்பா ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு மாணிக்கம் தாக்கூர், கண்காணிப்பு குழுவாங்கன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏன் அப்படி பேசிட்டு இருக்காருங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இவரு தான் முறுக்குனாரு, எனது மதுரை வடக்கு தொகுதியை வாங்கியே திருவுமா, வாங்காம விட மாட்டோம். நீங்க வந்து கூட்டமெல்லாம் போட்டார், எங்க போச்சு? ஏன் அந்த முறுக்குனீங்க? உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எங்க உட்கார வைக்குமோ காங்கிரஸ் கட்சியை கரெக்டா அந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியை மட்டும் வாங்கலினா மான பிரச்சனை நீங்க. அப்படிங்க பாரதிய காங்கிரசினுடைய அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிருக்கிறோம்ல. அதனால சகோதரர் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா வம்பிழுப்பதற்காக என்னை சீண்டி கொண்டிருக்கின்றார்.